புடவை நாளைக்கு உடுத்த போறீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும், அது எவ்வளவு அழகு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கலர் போட்டு போலாம், இது ரெட் நல்லா இருக்குமா, கிரீன் நல்லா இருக்குமா, லைட் ஷேட் போவோமா, பேஸ்டல் போடுவோமா, என்ன போடுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். அடேங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அங்கே கூட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, பட்டுப்புடவை கட்டினா நாங்கள் நிறைய ஆக்சசரிஸ் போடணும்னு. ஆனால் இரு, இனிமே தான்டா சீனே இருக்குது. பட்டுப்புடவைக்கு இருக்க பிரைட் கலருக்கும் அந்த பார்டருக்கும் நீங்க ஆக்சசரிஸே போடாம தோடு மட்டும் போடுங்க. தோணல, எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். குட்டி தோடு போடுங்க, முத்து தோடு போடுங்க, ஜீன்ஸ்க்கு போடுற தோடே கூட போடுங்க. எப்படி இருக்கு? மாடர்னா இருக்க பொண்ணு பட்டுப்புடவை கட்டி இருக்குங்களா லுக் வரும். பட்டுப்புடவை என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? இப்போ இந்த பட்டு சாரி வந்து 25th வெட்டிங் டேக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாரு சார். 25,000 ரூபாய் சார். இந்த பட்டு அதுக்கு என்னப்பா? விசா இன்டர்வியூக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரீசெண்டாக போனோம் சார் விசா வாங்குறது. போகும்போது நான் தலையில பட்டு சாரியை கட்டிக்கிட்டு போனேன். நீ ஊர்த்தமா? ஏன்னா அவங்க கேட்டது ஒரே கேள்வி, நைஸ் சாரி. ஒண்ணுமே கேட்கல, விசா கொடுத்துட்டான். ஓகே விசா. அமெரிக்க விசா வாங்குவது எப்படி? எவ்வளவு எளிமையா வாங்கலாம். இதுல நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு எனக்கு தோணும். நான் போனேன்னா எனக்கு நான் தான் ராணி, நான் தான் ஒரு ஹீரோயின். எனக்கு நான் தான் ராணி. உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு தெரியுமா? நான் தான். எனக்கு பின்னாடி என் காதுக்குள்ள பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் ஓடும். ஓடுற பாட்டெல்லாம் எனக்காக தோணும். இந்த பட்டு கட்டும் போது மாத்திரம் அப்படி ஒரு ரொம்ப ஓர போயிடுங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு சார். நான் ஒரு டாக்டர், டெய்லி ஆஃபீஸ்க்கு நான் சாரியில தான் போவேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு அக்கேஷன் ஆஃபீஸ்ல எல்லாரையும் பட்டு சாரி போட்டுவான்னு நான் சொல்லுவேன். பட்டுப்புடவை கட்டினாலே அந்த அக்கேஷனே ஸ்பெஷல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? கண்டிப்பா. பட்டு சாரின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் கொடுக்கும். எங்கள் அம்மா ஒரு புடவை தான் வச்சுருந்தாங்க. எனக்கு அப்பத்துலேருந்து அந்த பட்டு புடவை வந்து நம்ம நிறைய வாங்கணும், நிறைய கட்டணுன்றது ஆள் மனசில் இருந்துட்டு இருக்கு. இப்போ எங்கிட்ட ஒரு 45-50 ஒர்க் இருக்கு பட்டு புடவை இருக்கு. பாத்தியாப்பா? யாரிடம் எவ்வளவு பட்டு புடவைகள் இருக்கின்றன, அதோட அதிகபட்ச விலை என்ன? அரௌண்ட் 35 to 40. பட்டு புடவை ஆல்மோஸ்ட் 80,000. என்னடி சொல்ற? என்கிட்ட ஒரு 60லேருந்து 70 பட்டு புடவைகள் இருக்கும் சார். அதிகபட்சமான விலைன்னு பார்த்தீங்கன்னா 65,000 70,000 வரைக்கும் வச்சிருக்கேன். என்னங்க இது? அதிகபட்ச விலை பட்டு புடவைக்கு நான் எடுக்கிறதுனா 5,000 அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ரைட்லா, ரைட்டு. என்கிட்ட ஒரு 50 பட்டு சேலை இருக்குது சார். ஒரு 40,000க்குள்ள ரேட்டில் பட்டு சாரி. நீ என்ன சொல்ற? பட்டு புடவை வந்துட்டு ஒரு 22 இருக்கும் சார் என்கிட்ட. அதிகபட்சம்னா 45,000க்கு வந்துட்டு நான் பட்டு புடவை வச்சிருக்கேன் சார். சார் ஒரு 65 புடவை இருக்குங்க. பட்டு புடவை மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறேன். புடவை தான் சார். எல்லாமே பார்டர் பட்டு புடவை 65 புடவை எப்படி வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். என்னடி சொல்ற? ஒரு 130 பட்டு புடவை மட்டுமே இருக்கு சார். நீங்களா யாருடா? ரெண்டு பேரும் பட்டு புடவையோடு இப்போது மேடைக்கு வரவிருக்கிறார்கள். வாங்க. வெக்கமா வருதா? பெண்மையை உணர்றேன். கேட்வாக் மாதிரிலாம் வந்தீங்க, வந்துட்டு நார்மலா இப்படி பண்ணுவாங்க, நீங்க ஒரு வணக்கம்லாம் போட்டீங்க. அது வந்துச்சு. வந்து மாப்பிள்ளைடா நீங்க எப்படி உணர்றீங்க? இவங்க சொன்ன மாதிரி பெண்மை அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கீழே அப்படியே இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. நடக்கும்போது சிரமமா இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? அல்ல, நீங்க உங்களுக்கு சாரி கட்டினா நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? செக்யூரா இருக்கும்னு சொன்னேன். நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கேடிமா. இவ்வளவு அழகா இருக்கால. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.